அஸ்ஸலாமு அலைக்கும் மகளே. இந்த வீடியோ ஒரு தகவல் உள்ள வீடியோ தான். என்ன தகவல்னா மைக்ரேன் பத்தி தான். ஏற்கனவே மைக்ரேன் பத்தி நிறைய வீடியோல பேசிட்டேன், அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவும் போட்டுட்டேன். இருந்தாலும் போன வீடியோல அதுக்கு முந்தின வீடியோல எனக்கு மைக்ரேன் சொன்னப்போ நிறைய பேர் ப்ரோ மைக்ரேனா என்ன, என் ஃப்ரெண்டுக்கும் மைக்ரேன் இருக்கு, எப்படி கியூர் பண்றது அப்படி இப்படின்ட்டு நிறைய டிஎம் வந்துருது. இந்த வீடியோவை பொறுமையா நிதானமா ஃபுல்லா பாருங்க, என்னன்ட்டு வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் மைக்ரேனா என்னன்ட்டு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். மைக்ரேனா ஒத்த தலைவலி. ஒத்த தலைவலிக்கு இங்கிலீஷ்லயே மைக்ரேன் தான் பேரு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அதுல நிறைய வகை இருக்கு. அந்த வகைகள் அந்த டைப்ஸுக்கு ஏத்த மாதிரி வலிகள் வேறுபடும். வலி மட்டும் வேறுபடாது, அது எவ்வளவு நேரம் இருக்கும் அதுவும் வேறுபடும். இப்போ நார்மலா ஒத்த தலைவலி வந்துனா அதுக்கு பேரு மைக்ரேன் தான். இப்போ ஒத்த தலைவலி வரதுக்கு முன்னாடி லைட்டா ஏதாச்சும் சிம்டம்ஸ் வரும், அப்படின்னா அது ஏதோ ஒரு வகைக்குள்ள வருதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ரெக்டினல் மைக்ரேன். இது கண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு மைக்ரேன். சரியா? இந்த ஒத்த தலைவலி வரதுக்கு முன்னாடி கண்ணு மங்கும். இப்போ லெஃப்ட் கண்ணு மங்கிச்சுன்னா ரைட் சைடு தலை வலிக்கும், ரைட் சைடு கண்ணு மங்கிச்சுன்னா லெஃப்ட் சைடு தலை வலிக்கும். மைக்ரேன்ல நிறைய வகை இருக்கு, அதுல சிலதை கொடூரமா வலிக்கக்கூடிய லிஸ்ட்ல சேர்த்திருப்பான். அதுல ஒண்ணுதான் இந்த ரெக்டினல் மைக்ரேன். இப்போ உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லாம ஒத்த தலைவலி வந்திருந்தா அதை ஃப்ரீயா விட்டுருங்க. ஆனா இப்போ ஏதாச்சும் சிம்டம்ஸ் வச்சு வந்தா அந்த சிம்டம்ஸ் கூகுள்ல போட்டு பாருங்க, அது என்ன டைப்னு வந்துடும். அந்த டைப் கொடூரமா இல்லையா, இல்ல நார்மல் தான், கொஞ்சம் சில் தான் அப்படின்னு கூகுள்லே வந்துடும். இப்போ மைக்ரேன் உங்களுக்கு எப்படி வரும்னா, உங்க அம்மா அப்பாக்கோ பாட்டி தாத்தாக்கோ இவங்கள யாருக்காச்சும் இருந்தா அது மூலமா உங்களுக்கு வரும். ஜெனரேஷன் வழியா வரும். என் சைட்ல இப்ப யாருக்கு இருக்குன்னா எங்க உமாக்கு இருக்கு. எங்க உமாக்கு எங்கேயாச்சும் டிராவல் பண்ணா தலைவலி வரும். எனக்கு கண்ணு மங்குற மாதிரி எங்க உமாக்கு என்ன சிம்டம்ஸ் வரும்னா பின் தலை வலிக்கும், புறமண்டை வலிக்கும். ஓ, இதை குணப்படுத்த முடியுமானா முடியாது. தயவு செய்து ரீல் எல்லாம் பார்த்து குணப்படுத்த முடியும் நம்பாதீங்க. முடியாது, குணப்படுத்த முடியாது. ஆனா இதை கண்ட்ரோல் பண்ணலாம். சரியா? எனக்கு கண்ணு சம்பந்தமா இருக்கனால இந்த சிஸ்டம் பாக்குறது, போன் பாக்குறது, டக்குன்னு பிளாஷ பாக்குறது, லைட்டா பாக்குறது, கோவப்படக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, டிப்ரெஷன் போகக்கூடாது, இதெல்லாம் பண்ணாம இருந்தா வராதுன்ட்டு இல்ல. இப்ப மாசத்துக்கு 4 வாட்டி வருதுன்னா ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அப்படின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப நிறைய பேர் வேலைக்கு போலையா ப்ரோ அப்படின்ட்டு கேக்குறீங்க. நான் 3 வேலைக்கு போனேன். 3 வேலையும் விட்டுட்டு தான் வீட்டுல இருக்கேன். ஏன்னா எல்லாம் சிஸ்டம் பாக்குற வேலை. நான் படிச்ச படிப்புக்கு எல்லாம் அப்படிதான் கிடைக்கும். இப்போ சிஸ்டம் பார்த்துட்டே இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா தலைவலி நரகம் தான். எனக்கு படிச்ச படிப்புக்கும் தேடுற வேலைக்கு இங்க சம்பந்தமே இல்ல. அதான் இப்ப பிரச்சனை. சிஸ்டம் பார்க்காத மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை தெரிஞ்சா சொல்லுங்க, அங்க ஜாயின் பண்ணிக்க. பேசாம விவசாயம் பக்கம் குதிச்சிடலாமான்றீங்க. என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான் மக்களே, மைக்ரேன் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரட்டா உங்களுக்கு முக்கிய மக்களே.